பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, டேட்டா தெரியாத முதல்வர், உண்மையை உடைத்து பேசிய அன்புமணி ராமதாஸ். சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற ஒன்றிய அரசினுடைய அந்த அறிவிப்பு யாருடைய சாதனை என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திப்பை பொறுத்தவரையிலையும் அரசியல் கட்சிகள் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான செய்தி குடிவாரி கணக்கெடுப்போடு யாருடைய சாதனை என்பது குறித்து தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய சமூக நீதி அரசின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு இந்த நிலைக்கு மாறி இருக்கு. ஒன்றிய அரசு இன்றைக்கி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பையும் நீங்கள் நடத்தி அந்தந்த மாநிலத்திற்கு உட்பட்ட உள் ஒதுக்கீடுகளை நீங்களே முடிவு பண்ணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளியதற்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் அழுத்தத்தினாலும் தொடர் செயல்பாடுகள்னாலும் விளைந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரே வெளிப்படையாக சில செய்திகளை எல்லாம் பத்திரிகை சந்திப்பு, அந்த பத்திரிகையில் வர்ற செய்திகள் இது எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கத்து இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வுக்கு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கடந்த காலமாக சற்றேறக்குறைய 45 வருட காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா இதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறாரு. அவருடைய மகனாக இருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நிகழ்த்தியிருக்கிறாரு. அவர் நிகழ்த்தி இருக்கும் பொழுது பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிறாரு. என்னென்ன செய்திகளை பகிர்ந்துக்கிறாருன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை எந்த காலகட்டத்திலிருந்து எழுந்தது, இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கீடாக எந்தெந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா எந்தெந்த முதல்வரை சந்தித்தார், எந்தெந்த முதல்வரை சந்தித்து என்னென்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுத்தாரு அப்படிங்கிற முழு பட்டியலையும் திரு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் முன்னாடி வாசிச்சிருக்கிறாரு. அது வாசித்ததோடு மட்டுமல்லாமல் 2011 காலகட்டத்தில் இதே மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இருந்தது. அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அரசினுடைய கூட்டணி அரசாக இருந்தது. 2011 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை வெளியிடுறேன்னு தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த புள்ளி விவர பட்டியலை, மக்கள் தொகை புள்ளி விவர பட்டியலோடு கூடிய சாதிவாரி புள்ளி விவர பட்டியலையும் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இவங்க மக்கள் தொகை புள்ளி விவர பட்டியலை மட்டும் வெளியிட்டுட்டு சாதிவாரி அந்த கணக்கெடுப்பினுடைய புள்ளி விவர பட்டியலை வெளியிடலை. இதற்கு காரணம் என்னென்னா, எதிர்வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இதை வெளியிட்டுட்டு இதன் காரணமாக ஏதாச்சும் அரசியல் பிரச்சனை நடந்து அந்த அரசியல் பிரச்சனையின் அடிப்படையில் நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோங்கிற பயத்தின் அடிப்படையில் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியும் இந்த புள்ளி விவர பட்டியலை வெளியிடாமையே போயிடுச்சு. அதன் அடிப்படையில் இவங்க அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துட்டு இன்றைக்கி எங்களுடைய அழுத்தத்தினால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய புள்ளி விவர பட்டியலை கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அவர் வைக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சரி இது சமூக நீதி அரசு அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடுகளை எல்லாம் நாங்கள் முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, இன்னும் பிற அனைத்து சமூகத்திற்கான உள்ஒதுக்கீடு இதையெல்லாம் பேணுகிற நீங்கள் எந்த டேட்டாவை வச்சு இந்த உள் ஒதுக்கீடுக்கான பணியிடங்களை கொடுக்குறீங்க, இத்தனை இடம் இத்தனை சாதியினருக்குன்னு எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க? அப்போது நீங்கள் ஒரு டேட்டாவை எடுத்து தான் கொடுக்க முடியும். டேட்டா இல்லாமல் ஒரு ஒதுக்கீடையோ அல்லது ஒரு புள்ளி விவரத்தையோ உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி அந்த டேட்டா எதுன்னா, 2011 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மத்திய அரசினால் வெளியிடப்படாத ஏற்கனவே உள்ள அந்த தரவுகளின் அடிப்படையில் அவங்க கொடுக்குற டைரக்ஷன் அடிப்படையில் இன்னென்ன ஊரில் இன்னென்ன சாதிகள் இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பெருத்த சமூகமாக இன்னென்ன சாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உள்ள புள்ளி விவரத்தின் அடிப்படையில் உள் ஒதுக்கீட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சதவீதம் என்னென்னா 13% மேலே வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் எடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில், நீங்கள் பின்பற்றுகின்ற புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே அந்த 13% குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறதுப்ப மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இது வந்து அதாவது அதிகாரமற்ற புள்ளி விவர பட்டியல். அதிகாரமற்ற புள்ளி விவர பட்டியலின் அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து வாதாடுறீங்க. ஆனால் எதற்காக வந்து அந்தந்த சமூகத்திற்கு, அதற்கு கீழே உள்ள சமூகத்திற்கு, குறிப்பாக வந்து லிங்குஸ்டிக் போன்ற பிறமொழியாளர்கள் சமூகத்திற்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கீடை எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் கேட்டு, ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு தமிழ்நாட்டில், ஒரு மாநிலத்தில், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு சமூகம் எந்தெந்த இடத்துல என்னென்ன சமூகம் வாழுகிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஏன் அந்த டேட்டாவை பயன்படுத்தி ஏற்கனவே உள்ள உள்ஒதுக்கீடை கொடுக்கல? இல்லை நீங்கள் டேட்டா எனக்கு தெரியும்னா தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல்வேறு காலகட்டங்களில் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தி கொள்ளலாம், உள்ஒதுக்கீட்டை நீங்களே முறைப்படுத்தி கொள்ளலாம், மக்கள் தொகையோடு கூடிய அந்த கணக்கெடுப்பை மாநில அரசை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்புக்கு பின்னாடி எங்களுடைய பன்னெடுங்கால அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புலெல்லாம் கொடுக்குது, நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக முதல்வர் படம் போட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய முழுமாடு சுருட்டிகள், எவ்வளவு பெரிய பொய்யர்கள் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி அண்ணன் சீமான் அவர்கள் திருப்போரூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு பஞ்சமை நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு 2 கோரிக்கையும் வச்சு நீங்கள் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய பேரணியை நடத்தி, பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிக்கும் பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வெளிப்பாடாக என்னென்னா சொன்னாங்கன்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மாநில அரசினுடைய நிர்வாக அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இல்லை, இது மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது, அதனால் இதில் எங்களால் தலையிட முடியாது அப்படின்னு தான் 2021 தேர்தலை சந்தித்து அதிகாரத்தின் மட்டத்திற்கு உயர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொழுதிலிருந்து இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரலையும் இவங்க சொல்லிட்டு வந்தது, இந்த அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் இந்த அதிகாரம் இல்லாத எங்களால் இதை செய்ய முடியாது, இந்த அதிகாரம் உள்ளது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தவங்க. மத்திய அரசு வந்து பீகார் மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற மாநில தேர்தலை, அதாவது மாநிலங்களுக்கான தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஏன்னா பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே இந்த கோரிக்கை வலுப்பெற்று இருக்கு. அப்போ மத்திய அரசு அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். இப்போது விவசாயிகள் குறித்தான சட்ட திருத்த மசோதாவிற்கு வந்து மத்திய அரசு இணக்கம் கண்டது வந்து இங்கே உள்ளவங்க அழுத்தத்தில் அப்படியெல்லாம் இல்லை. பஞ்சாபில் வந்து அது வந்து தேர்தலை எதிர்கொள்ள நேர்ந்தது. அங்கே விவசாயிகளுக்கு வந்து கொடுத்தாதான் இங்கே தேர்தலை எதிர்கொள்ள முடியும். அதனால ஒரு சட்டத்தினுடைய இதை வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதே போல் வர இருக்கின்ற பீகாரினுடைய தேர்தலுக்காக இந்த குடிவாரி கணக்கெடுப்பை வந்து அந்தந்த மாநிலங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறான். இது வந்து இவர்களாலுடைய அழுத்தத்தில் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம வச்சுருவோம், நீங்கள் எத்தனை 20 கோரிக்கைகள் வந்து நாங்கள் முன்னேற்றியும் நாடாளுமன்றத்தில், அதாவது சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு வரைவை கொண்டுட்டு வந்து தீர்மானத்தை கொண்டுட்டு வந்தோம், இந்த ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை விரிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காவிரி விவகாரத்தில் நீங்கள் கொடுத்த அழுத்தம் என்ன? நீங்கள் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு கோருகின்ற இந்த நிகழ்வு நீங்கள் கொடுத்த அழுத்தத்தில் தான் நடந்ததுன்னா காவிரி பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா இல்லையா? கச்சத்தீவு 1974 அப்பங்காலம் தொட்டு புள்ளகாலம் வரலையும் நாடகம் ஆடி சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்களா? இதுக்கு இடையில் 19 வருடம் வந்து மத்திய அமைச்சரவையோடு அங்கம் வகித்து கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களே, அழுத்தம் கொடுத்தீங்களா? இப்போ அது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் வந்து பல்வேறு பிரச்சனைகள், மொழி பிரச்சனை, நமது நதி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இன்னும் இது கல்வி பிரச்சனை, மத்திய கல்விக் கொள்கையிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் நீட்டு பிரச்சனைக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்களா இல்லையா? இது மாதிரி நிறைய பிரச்சனை, இவங்களால் செய்யவே முடியாத அல்லது செய்யவே கூடாதுன்னு நினைக்கிற பல பிரச்சனைகளில் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், மத்திய அரசே அது எதிர்காலத்தில் பீகாரில் நடக்க போகின்ற தேர்தலை வந்து மனசில் வச்சுக்கிட்டு
அது ஒரு அறிவிப்பை, பொது அறிவிப்பை விடுது. ஏன்னா பீகாருக்கு மட்டும் இது சாத்தியம். ஏன்னா மத்திய அரசு அந்த மாதிரி செய்ய முடியாது. பீகாருக்கு மட்டும் இதை நான் உத்தரவிடுறேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதை உத்தரவிடுறேன் அப்படின்னு தான் அது மத்திய அரசு சொல்ல முடியும். அப்போ பீகாரினுடைய தேர்தலை எதிர்கொள்வதற்கு இவங்க வெளியிட்ட அந்த அறிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த செய்திக்கு, இந்த இந்த நடைமுறைக்கு கடந்த காலத்தில் எந்தவித துரும்பையும் கிள்ளி போடாத திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் தான் சமூக நீதி அரசு, எங்களுடைய தொடர் அழுத்தத்தில் தான் இது நடந்துச்சு, எங்களால் தான் இது நடந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே என்ன சொல்கிறது, படித்தவன் பொய் சொன்னால் போவான் பாவம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு என்ன வேணாலும் பொய் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயங்கவே தயங்காது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 20 நாளைக்கு முன்னாடி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உரிமை கோருகின்ற இது எங்களுடைய கையில் இல்லை, மத்திய அரசினுடைய கையில் இருக்குன்னு சொன்ன இவங்க தான் இப்போ நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இதில் பல்வேறு காலகட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முறையில் பல்வேறு பிரதமர்களை சந்தித்ததெல்லாம் பட்டியலிட்ட அன்புமணி ராமதாஸ் இது முழுக்க முழுக்க மோடியினுடைய செயல்பாட்டுனால வந்தது, மோடி இதை செஞ்சுருக்கிறாரு, மோடிக்கு நான் நன்றி கூறுறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறாரு. உண்மையில் பார்த்திங்கன்னா இது மக்களினுடைய கோரிக்கையாக மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி அவர் ஐயா ராமதாஸ் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் இது குறித்து பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் குடிவாரி கணக்கெடுப்பு, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்திற்கு உரிய பங்கீடை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பொது கோரிக்கையாக மாறி இருக்கு. இந்த கோரிக்கையில் முன்னாடி போராடினவங்களுக்கும், அதாவது முன்னாடியே போராடினவங்களுக்கும் பங்கு இருக்குது, கடைசியாக போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இப்போ இதே போல் தான் பல்வேறு பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நாளைக்கு மத்திய அரசே வேண்டாங்க, நீட்டுங்கிறது ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுவரையிலையும் எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு முன்னாடி நீட்டை ஒழித்த நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கும் பேனர் வைக்கிறதுக்கு தயங்காது. அதே போல் மீனவர் பிரச்சனையில் இனி பிரச்சனையே இருக்காது அப்படின்னு அவங்களே முன் சொல்லிட்டா இவங்க உடனே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. கச்சத்தீவை நாங்கள் மீட்க போகிறோம்னு மத்திய அரசே சொல்லிட்டா இல்லை இது எங்களுடைய அழுத்தத்தில் தான் இது நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. இதை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. குடிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நோக்கி மத்திய அரசினுடைய அந்த இது நகர்ந்ததுக்கு பின்னாடி அவர்களுடைய எதிர்கால தேர்தல் கணக்கு இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக ரொம்ப காலமாக போராடி கொண்டிருக்கிறவர்கள்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸோடைய அப்பா, அதாவது ராமதாஸ் அவர்கள் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் கூட பேசியிருக்கிறார். அது பிறகு பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் பல்வேறு சிறு சிறு கட்சிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு முறை கூட வலுவாக போராட்டத்தை நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அழுத்தத்தால் தான் இது நிகழ்ந்தது என்று பதிவு செய்வது முழுக்க 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 என்ன சொல்கிறது, ஒரு பொய்யர்களினுடைய ஒரு கையில் நம்ம அதிகாரம் சிக்கிருச்சோ அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.